ஒவ்வொரு பஸ்ஸா விட்டாலும் எந்த பஸ்ஸா மணிக்கு சொல்லுங்க சார். ஓகே சார். நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம். நான் 7 மணிக்கு இங்கே கிளம்பாக்கத்துக்கு வந்தேன். ஆனால் இப்போ மணி 2 ஆகுது. ஆனால் ஒரு பஸ்ஸு கூட இல்லை. சிதம்பரம் வண்டி வந்தாலும் போயிடுவேன், தஞ்சாவூர் வண்டி வந்தாலும் போயிடுவேன், கும்பகோணம் வண்டி வந்தாலும் போயிடுவேன். 7 மணிக்கு கோயம்பேடில் கிளம்பி நீங்கள் கிளம்பாக்கம் போங்கன்னு சொன்னாங்க. கிளம்பாக்கம் வந்தோம், அவங்க சொல்கிறது நாங்கள் கேட்டோம். ஆனால் நாங்கள் கேட்குறது இங்கே இல்லை. பஸ்ஸு மட்டும் கொடுங்க. பஸ் எங்கே இருக்கா அதை சொல்லுங்கள். டெப்போவில் கேட்டால் பஸ் இங்கே டைம் இல்லைப்பா, எப்போ வருதோ அப்போ தான் அப்படின்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, அத்தனை டிரைவரு அத்தனை கண்டக்டர் இப்போ ஒரே நாள்ல எல்லாருமே லீவ் போட்டாங்க. எப்படி ஒரே நாள்ல லீவ் போடுவாங்க? இது மற்ற நாள், அதாவது ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் கிடையாது. இது நார்மல் வீக் டேஸ். வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாரும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறோம். வெள்ளிக்கிழமை நைட்டு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறோம். ஆனா பஸ் யாருக்கும் இல்லை. அது இங்க இருக்கிறது ஆம்பளைங்க மட்டும்தான். உள்ள போய் பாத்தீங்கன்னா குழந்தை முதற்கொண்டு வயசானவங்க முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் கிட்ட உட்காந்துருக்காங்க. எல்லாம் 6 மணி 7 மணிக்கு வந்தவங்க தான். மணி இப்ப மணி 2:30 3 ஆக போகுது. 2:30 ஆயிடுச்சு மணி. இது வரைக்கும் பஸ் இல்ல. மக்கள் எப்படி போறது சொல்லுங்க? ஒண்ணு பெருங்கல்தூர்ல ஒண்ணு பெருங்கல்தூர்ல இருந்து முதல்ல மேலே வண்டி விட்டாலும் நாங்க போயிடுவோம். இல்ல கோயம்பேடுல இருந்து போங்கன்னு சொன்னாலும் போயிடுவோம். எல்லாரையும் கிளம்பாக்கம் போன்னு சொன்னீங்க. நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்ல, எங்களுக்கு பஸ் கொடுத்தீங்களா? எவ்வளவு, அதாவது ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணோம். சரி ஓகே இப்பதான் திறந்துருக்காங்க சரி ஆயிடணும். அடுத்த வாரமும் அட்ஜஸ்ட் பண்றோம், அதுக்கு அடுத்த வாரமும் அட்ஜஸ்ட் பண்றோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா எப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு? எப்படி நாங்க வேலையை மாடு கணக்குல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இங்கேயும் நாங்க நின்றுட்டே இருக்கணுமா? எத்தனை பேர் சாவுக்கு போறவங்க இருக்காங்க, எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போறவங்க இருக்காங்க, எத்தனை பேர் குழந்தை பிறந்ததை பார்க்க போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இது எதுக்காவது ஒரு தீர்வு வேணும். பஸ் வருமா வராதா அது மட்டும் நீங்க கேட்டு சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. 10 மணிக்கு பஸ் வந்தேன். 10 மணிக்கு பஸ் வந்தேன். இது வரைக்கும் பஸ் கிடைக்கல எனக்கு. மணி என்ன பாரு, மணி 3:30 ஆச்சு. இது வரைக்கும் பஸ்ஸே கிடைக்கல எங்களுக்கு. கேட்டா அவங்க பஸ் ஏற்றிட்டு காவல்துறை தூங்குறாரு. கேட்டா கேப்போட மூஞ்சி வச்சு தூங்குறாரு. நான் 10 மணிக்கு கேட்குறப்ப நிறைய டியூட்டி முடிஞ்சிருச்சு நான் போறேன் அப்படின்னு லஞ்ச் பேக் எடுத்து கிளம்புறாங்க. அவங்க எல்லாம் பஸ்ஸே இல்லை. எவ்வளவு பேர் குழந்தை குட்டியில வச்சுட்டு எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க தெரியுங்களா? திருச்சியில போயிட்டு விட்டாவே போயிடுவாங்க நிறைய பேர். இங்க விட்டு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது என்ன, அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்கறேன், யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கால் சார் கீழே குடிஞ்சிட்டு எழுதிட்டே இருக்காங்க. டேபிளும் நான் தள்ளி. என்னென்ன ஊருக்கு சார் பஸ்? திருச்சிக்கு தான் பஸ் ரொம்ப திருநாள் இத்தனை பஸ் இருக்குது பாருங்க. இது ஒரு பஸ் திருச்சிக்கு அனுப்பிட்டோட திருச்சி எல்லாமே இங்க போயிடும். எத்தனை பஸ் திருநாளைக்கு ஆள் இல்லாத நிற்கிது பாருங்க திருநாளைக்கு. இப்போ எவ்வளவு மக்கள் சார் திருச்சிக்கு போறதுக்காக? திருச்சி ஆயிரக்கணக்கு மக்கள், தென் மாவட்ட மக்கள் எல்லாமே அங்கதான் போறாங்க. திருச்சியை விட்டா எப்படியாவது டிரான்ஸ்பர் பண்ணி போயிடுவாங்க. பஸ் டிரான்ஸ்பர் பண்ணி இங்க பஸ்ஸே இல்லாத இருக்காங்க. திருச்சி போயிட்டு விட்டாங்கன்னு வச்சு புதுக்கோட்டை, இது ராமநாடு, பரமக்குடி எல்லாமே அங்கிட்டு போனா போயிடுவாங்க. இங்க பஸ் இல்லாத திருச்சியில விட்டா எப்படியாச்சும் போயிடுவாங்க. அவங்க கூட டாக்ஸி பிடிச்சி கூட போயிடுவாங்க அங்கங்க.